ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங்கை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாதத்திற்கான செலவுகளாக இருக்கலாம், சேமிப்பாக இருக்கலாம், உங்களுடைய கடனை வந்து அடைக்கிற விஷயமா இருக்கலாம், எல்லாமே எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம போகும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எந்த ஒரு வருமானம் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்காக ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் மோட்டிவேஷனாக எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பட்ஜெட் பிளானர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வருஷம் 24க்கு புதுசாக வாங்கினது. இந்த பட்ஜெட் பிளானருக்கான ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த மாதிரி பிளானர் வாங்குறது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட பிளானிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு நோட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்குங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆல்ரெடி பட்ஜெட்டை பிளான் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதத்திற்கான பட்ஜெட் பிளானிங்கை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த பட்ஜெட் பிளான் பண்ணும்போது நம்ம முதல்ல வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இன்கம், சேவிங், அப்புறம் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவும் அதிகரிக்கும், பணம் மேலும் மேலும் சேர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கும். அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை டு ஃபாலோ த ரூல் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 50, 30, 20 இந்த ரூல் தான் வந்து நம்மளுடைய எக்கனாமிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 50, 30, 20 அப்படிங்கிற ரூல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதாவது 50%, 30%, 20%. இதை வந்து கொஞ்சம் நான் எப்படி மாற்றி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூடுதலாகவே என்னால் சேமிக்க முடியுது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 50% வந்து நீட்ஸ் நம்மளுடைய தேவைகளுக்காகவும், 20% வந்து வாண்ட்ஸ் நம்மளுடைய விருப்பங்களுக்காகவும், அடுத்தது வந்து 30% வந்து சேவிங்ஸ்க்காகவும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நாளாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இங்கே நம்ம எக்கனாமிஸ்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 50% வந்து உங்களுடைய தேவைகளுக்கும், 30% வந்து உங்களுடைய ஆசைகளுக்கும், 20% வந்து சேமிச்சா போதும் அப்படிங்கிறது தான். அதை வந்து நான் இப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 30% சேவிங்ஸும் 20% நம்மளுடைய ஆசைகளுக்கும் அப்படின்னு ஒதுக்கி நான் வந்து பட்ஜெட்டை ஒவ்வொரு மாதமும் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸை கண்டிப்பாக அந்த மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரித்து அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பென்சஸில் இருந்து கண்டிப்பாக 10%ல இருந்து 20% வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்து மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள். நானுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு மாதத்தில் 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் சேமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மணி சேவிங் டிப்ஸும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி மணி சேவிங் சேலஞ்சாகவும் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மணி சேவிங் சேலஞ்சும் மணி சேவிங் டிப்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கூடுதலாக மணி சேவிங் சேலஞ்ச் பற்றியோ மணி சேவிங் டிப்ஸ் பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மந்த்லி பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதில் வந்து நம்மளுக்கு இந்த டைரியில் வந்து இந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இதில் நோட் பண்ணி காமிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன செலவுகள், சேமிப்புகள் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்ஜெட்டட் அப்படிங்கிறது நம்ம வந்து எவ்வளோ ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறோம் அப்படிங்கிறது, ஆக்சுவலாக நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், அடுத்த காலம் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். இதன் மூலமாக தான் நம்ம வந்து இந்த பட்ஜெட்டடிலிருந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கோமா, குறைவாக செலவு பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதத்துக்கு நான் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கிறேன். மாத கடைசியில் கண்டிப்பாக நான் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ செலவு பண்ணேன், டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாச்சா குறைவாயிடுச்சா அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு மாதமும் ட்ரை
உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த மாதமும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே பட்ஜெட்டில் ஒதுக்குறம்போது ஃபஸ்ட்டு நான் வந்து எதுக்கு ஒதுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ்க்கு தான் ஒதுக்குவேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் சேவிங்ஸ்க்குன்னு ஒரு பேக் வச்சு அதில் வந்து சேவிங்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒதுக்கி அந்த பணத்தை வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னுடைய சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு மந்த்லி எக்ஸ்பென்சஸை பார்த்துடலாம். இப்போ வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 20%லேருந்து நான் 30% வந்து சேமிக்கிறேன். என்னென்ன விதமாக சேமிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸாக வந்து போட்டுட்ருக்கேன். ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். பார்க்குற வியூவர்ஸுமே இதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸும் போடலை அப்படின்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்னோட பொண்ணோட பேரில் நான் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து பேங்க்கில் போட்டுட்ருக்கேன். இந்த பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 விதமான ஒரு ஆர்டி போட்டிருக்கேன். ஏன்னா என்னோட பையனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் தனித்தனியாக அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பையனோட பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இப்போது வந்து நான் இந்த வருஷத்தில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது டிஜி கோல்டு. இந்த டிஜி கோல்டு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே இருக்குது, எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த டிஜி கோல்டில் இருக்கிற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு ₹100 இருக்குது அப்படின்னா கூட நம்மளால் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். இதை பற்றியும் இன்னும் கூடுதலான உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது நான் வந்து பேங்க்கில் போட்டுட்ருக்கேன். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான். இது வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டட் தான். கொஞ்சம் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறதுனால நான் வந்து இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷனுக்கு, மேரேஜுக்கு, நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். இப்படின்னா என்னென்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது தான். இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணக்கூடியது. நானுமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த உண்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறத சேமிச்சிட்ருக்கிறேன். அப்புறம் வந்து நான் வந்து டெம்பிள், அதாவது வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ கோயிலுக்கு போகிறதுக்கும் டூர் போகிறதுக்கும் நான் உண்டியலில் தான் சேமிச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் நான் பண்ணிகிட்ருக்கேன். மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே உங்களோட மாதம் சேவ் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு காயினும் வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த 10 விதமான சேமிப்புகள் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுவும் இல்லாமல் அப்புறம் வந்து எல்ஐசியில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பட் வந்து அதை நான் வந்து மறந்துட்டேன். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அதுவும் வந்து நான் வந்து கூடுதலாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து சேவிங்ஸ் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் வந்து ₹6000. மளிகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நான் வந்து 3000 தான் அலாட் பண்ணுவேன். இந்த மாதம் ஒரு ₹500 கூடுதலாக அலாட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விலைவாசி, மளிகை பொருட்களோட விலைவாசி ரொம்பவும் அதிகமாகிடுச்சு. அரிசியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ₹5 ஏறி இருக்குது. அதனால் கூடுதலாக வேணுங்கிறதுனால ₹3500 ஒதுக்கியிருக்கேன். இது போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ரேஷனில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆயில், அப்புறம் பருப்பு, அரிசி எல்லாமே பயன்படுத்துறதுனால, சர்க்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுனால எங்களுக்கு ₹3500 போதுமானதாக இருக்குது. பால் பார்த்தீங்கன்னா ₹1500, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு ₹2600, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ₹1200, பெட்ரோலுக்கு ₹1500, கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ₹600. அதாவது ஒரு மாதத்துக்கு ₹600, இன்னொரு மாதத்துக்கு ₹600. 2 கூடுதல் வந்து ₹1200 வரும். 2 மந்த் ஒன்ஸ் தான் நம்ம வந்து சிலிண்டர் மாற்றுவோம் இல்லைங்களா, அது போதுமானதாக இருக்கும். அடுத்தது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு ₹500. அப்புறம் வந்து ஈபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹400. நான் ₹400 போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு மாதத்துக்கு ₹400, 2 மாதங்கும்போது ₹800 வரும். மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து ₹500 தான் ஈபி வந்து வரும். இது வரைக்குமே அப்படி தான் வந்துட்டுருக்கு. அதனால் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது மொபைல் ரீசார்ஜுக்கு மாதம் ₹500. இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணுறதுனால ₹500 ₹1500 வரும். எங்கள் வீட்டில் வந்து ₹750 பேக்கேஜ் வந்து 2 பேருக்கும் 750 போட்டோன்னா எங்களுக்கு ₹1500 சரியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் எது வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். அதில் வந்து ஒரு ₹500 கண்டிப்பாக தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வந்து டெம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, கோவிலுக்கு போகிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு ₹500 உண்டியலில் சேமிச்சிட்ருக்கேன். அது இல்லாமல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸோ அல்லது 4 மந்த்ஸ் ஒன்ஸோ தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் இந்த மாதிரி ஏதோ நம்மளுக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதை சமாளிக்கிறதுக்கு மாதம் நான் வந்து ₹500 சேமிச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, இது வந்து நம்மளுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஒன்று அப்படிங்கிறதுனால ₹600 போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய இன்னர்ஸ்
அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவைப்படுங்கிறதுனால இதை வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் வந்து மற்றபடி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு செலவுக்குன்னு தனியாக சேமிக்கிறதுனால இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்டிங்கிறது மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வெளியில் போவோம். இந்த ரூ. 500 போதுமா ஒரு ஃபேமிலியாக போகும்பொழுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் போகும்போது ₹500 தான் செலவு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பட்ஜெட்டோட தான் போவோம். அதுக்குள்ளே தான் செலவுகளையும் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ₹600 போட்டிருக்கேன். இப்போ நிறைய கேட்டகரி வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். பட் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு இன்னமும் நிறைய வந்து தேவைப்படக்கூடிய செலவுகள் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து வீட்டில் வந்து பையன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேர் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம வெளியில் போவோம். அதே மாதிரியே இப்போ வந்து ஜென்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது செலவுகள் இருக்கலாம் இல்லைங்களா? அதனால் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செல்ஃப் கேர், அதாவது இப்போ நம்ம லேடிஸாக இருக்கோம்னா செல்ஃப் கேர் வந்து ஒரு பார்லர் போகிறோம், த்ரெட்டிங் பண்ண போகிறோம், இல்லை ஒரு சின்னதாக ஃபேஷியல் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து இந்த மாதத்துக்கு நான் வந்து பட்ஜெட் பண்ணியிருக்கேன். அதாவது ₹21,500 பட்ஜெட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போது ₹21,000 வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வந்து என்னோட தேவைகளுக்காக 50% அமௌண்ட்டை மட்டும்தான் இந்த இடத்துல ஒதுக்கியிருக்கேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட் வந்து போயிடும். எதுனா டெம்பிளுக்கு போகிறது, ஃபெஸ்டிவல்ஸு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து சேவிங்காக மாற்றி நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டு. நீங்களுமே பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் வருமானத்துக்கு ஒரு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இன்கம் வந்த உடனே சேவிங்ஸ்க்குன்னு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ்க்கு இந்த மாதிரி பட்ஜெட்டை பிளான் பண்ணி ரொம்பவும் ஈஸியாக வந்து செலவுகளையும் சேமிப்பையும் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மந்த்தை வந்து பண தட்டுப்பாடே இல்லாமல் மூவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பட்ஜெட் பிளான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா தோணுது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.